வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் முதல் பாடமான அளவீட்டியல் பாடத்தை ரொம்ப எலாபரேட்டாக டிஎன்பிஎஸ்சி பிகினர்ஸ்க்காக எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே போதும். அடுத்து ஒரு முறை புக்கை இந்த வீடியோ பார்த்த உடனே எடுத்து வாசிச்சிருங்க. இதை பண்ணிட்டீங்கனாலே இந்த பாடம் உங்களுக்கு முழுமையாக மனப்பாடம் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். முதல் பாடம் அளவீடுகள். அளவீடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரிந்த அளவு வச்சுட்டு தெரியாத அளவு அளகிறது தான் அளவீடு. இந்த தெரிந்த அளவு என்றது அலகுன்னு சொல்லலாம். இந்த அலகுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எந்த இடத்துல போனாலும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எந்த நாட்டில் எங்கே போனாலும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பன்னாட்டு அலகுமுறைன்றது கொண்டு வந்தாங்க. இது ஃப்ரெஞ்ச் பேஸ்டு சிஸ்டம். பன்னாட்டு அலகுமுறைன்றது ஃப்ரெஞ்ச் பேஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் முதல்ல ஃப்ரெஞ்சுக்காரர்கள், அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற மேக்ஸிமம் நாடுகள் இதை பின்பற்றுறது. பன்னாட்டு அலகுமுறை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் 7 பேசிக் யூனிட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம புக்கில் இப்போ கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். இந்த 7 பேசிக் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சரை நாம் இப்போ அளக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கெல்வின் அப்படின்ற அலகால் தான் அளக்கணும். அந்த பன்னாட்டு அலகு முறைப்படி வெப்பநிலையை கெல்வின்ற அலகால் அளக்குறாங்க. அதாவது டெம்பரேச்சர் கெல்வின். ஆனால் டெம்பரேச்சரை வேறு சில யூனிட்ஸ் வச்சும் அளக்கலாம். அது டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். பெரும்பாலும் பெரும்பான்மையான நாடுகள் கெல்வின்ற யூனிட்டை யூஸ் பண்ணி தான் அளக்குறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொலைவு, டிஸ்டன்ஸ். 2 புள்ளிகளுக்கு இடையோ இல்லை 2 ஊர்களுக்கு இடையோ உள்ள டிஸ்டன்ஸ் எதை நீங்கள் அளந்துக்கிட்டாலும் டிஸ்டன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மீட்டரில் தான் அளக்கணும் அப்படின்னு சொல்லுது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். ஏதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் மீட்டரில் அளக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட மினிமம் யூனிட் மீட்டர். பன்னாட்டு அலகு முறையில் தொலைவோட யூனிட் மீட்டர். மின்னோட்டம், கரண்ட். மின்னோட்டம்ன்றது கரண்ட். நம்ம டெய்லி வீட்டுக்கு வர கரண்ட்டு தாங்க. கரண்ட்டை நாம் எப்படி அளக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட். அந்த ஆம்பியரை யூஸ் பண்ணி தான், ஆம்பியர்ன்ற யூனிட் யூஸ் பண்ணி தான் கரண்ட் அளக்கும். அடுத்து காலம், டைமை நம்ம எப்படி அளக்கலாம்னு பார்த்திங்கன்னா வினாடிகள் அப்படின்ற யூனிட். வினாடி தான் யூஸ் பண்ணி நம்ம காலத்தை அளக்கிறோம். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வினாடின்றது எப்படி நம்ம ட்விஸ்ட்டாக கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தை எப்படி அளக்குறான்னு பார்த்தீங்கன்னா நிமிடங்கள் அல்லது மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வினாடி இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு நம்ம இப்போ இதில் கேட்பாங்க, விடை என்னன்னு கேட்பாங்க. அது வினாடி அப்படின்றது தான் சரியான விடை. அதே மாதிரி பொருட்களின் அளவு எப்படி அளவிடலாம்னா மோல்ன்ற அலகால் பொருளோட அளவு அளவிடுறாங்க. நிறையும் எடையும் சேர்ந்தாங்க. நிறைன்றது புவியீர்ப்பு விசை இல்லாமல் கால்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் நிறை. புவியீர்ப்பு விசையோடு சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது எடை. பூமியில் இருக்கக்கூடிய எடை ஈர்ப்பு விசையை பொறுத்து தான் நிறை தீர்மானிக்கப்படுது. கிலோகிராம். நிறையோட அலகு கிலோகிராம். அதே மாதிரி ஒளியோட செறிவு. ஒரு ஒளி எவ்வளோ செறிவாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கேண்ட்லான்ற அலகு யூஸ் பண்ணுறாங்க. ஒளியோட செறிவு எவ்வளோ, ஒரு லைட்லேருந்து வரக்கூடிய ஒளியோட செறிவு எவ்வளோ அப்படின்றத கேண்ட்லான்ற அலகு மூலமாக அளக்குறாங்க. டெம்பரேச்சர் அளக்கணும்னா கெல்வின், டிஸ்டன்ஸ் அளக்கணும்னா மீட்டர், மின்னோட்ட ஆம்பியர், கரண்ட் அளக்கணும்னா ஆம்பியர், காலம் டைம் அளக்கணும்னா செகண்ட்ஸ், பொருட்களோட அளவு அளக்கணும்னா மோல், நிறைய அல்லது எடை அளக்கணும்னா கிலோகிராம், ஒளி செறிவு அளக்கணும்னா கேண்ட்லா. இது எல்லாத்தோட சிம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெல்வினோட சிம்பிள் கே, மீட்டரோட சிம்பிள் எம், ஸ்மால் எம், ஆம்பியரோட சிம்பிள் கேபிட்டல் ஏ, செகண்ட் வினாடியோட சிம்பிள் ஸ்மால் எஸ், மோல் பொருட்களின் அளவு அளக்கிற மோலோட சிம்பிள் எம்ஓஎல், ஸ்மால் எம்ஓஎல், நிறைய கிலோகிராம் அப்படின்னா கேஜி, ஒளியின் செறிவு கேண்ட்லா அது சிடி. இப்போ ஒளியின் செறிவு கேண்ட்லான்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் லைட்
கேண்டில் லைட்லேருந்து வரக்கூடிய ஒளிச்செறிவு ஒரே சீரானதாக இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு நம்ம ஒளிச்செறிவு வந்து கேண்ட்லா அப்படின்ற அலகு வச்சு அளந்துக்கலாம். மோல் மட்டும் பொருட்களை வந்து முகர்ந்து தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதாக ஹிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு மோல் அப்படின்றத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கற்றல் நோக்கங்கள் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கற்றல் நோக்கங்கள் இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து எந்த கொஸ்டின் வரப்போகிறதில்ல. அறிமுகம் இந்த டாப்பிக்லேருந்து பார்ப்போம். நாம் ஏற்கனவே எடை, கிலோகிராம், லிட்டர், மில்லி லிட்டர், கிலோமீட்டர், நீளம், தொலைவு போன்ற சொற்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பாடத்தில் நீளம், எடை, பருமன் மற்றும் காலம் போன்றவற்றை குறித்தும் அளவிடுவதன் அவசியம் குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த பாயிண்ட்டும் இல்லை. மேற்கண்டவற்றை புரிந்து கொள்ள அளவீடுகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். இது வரைக்குமே டிஎன்பிஎஸ்சியில் என்ன தேவைப்படுற மாதிரி பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை, கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதுவும் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு இது தேவையான பாயிண்ட் வந்து தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கூட்டுருங்க. அடுத்து வந்து அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டது. இது பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது எதுனா வந்து இதை வந்து கூட்டுறு காரணம் அப்படின்னு 2 ஆப்ஷனாக கொடுத்து, அதாவது பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஏ மட்டும் சரி ஏபி ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். இது பார்த்திங்க, தெரிந்த ஒரு அளவை வச்சுட்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெண்ணோட லென்த் அளக்குறோம் அப்படின்னா கூட பெண்ணோட லென்த்தை சென்டிமீட்டரில் அளக்கும்போது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்பர்ஸில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா 5ன்றது எண் மதிப்பு, சென்டிமீட்டர் எந்த அலகால் அளந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். எதுக்காகனா பின்னாடி அதை வந்து படிக்கிறவங்களுக்கு அது புரியணும், சென்டிமீட்டரில் தான் இதை அளந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஃபீட்டில் அளந்திருந்தால் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஆஃப் ஃபீட் இல்லை 0.5 ஃபீட் 0.25 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்டில் அளந்திருந்தால் ஃபீட்டில் நம்ம அதை மென்ஷன் பண்ணி போடணும். ஸோ அலகுன்றது ரொம்ப முக்கியம். பின்னாடி ரீட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ஒரு விஷயத்தை அளந்தாலுமே அதை ரீட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு அளவீடுன்ற அளவு வந்து ரொம்ப முக்கியம். யூனிட் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நீளம் சிறிய அளவாக இருந்தால் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரியும், பெரிய அளவீடுகளாக இருந்தால் கிலோமீட்டர், மீட்டர் இந்த மாதிரி அளவுகளில் வந்து அளவிடுறோம் அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நீளத்தின் அலகுகளை தெரிந்து கொள்வோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே வந்து 10 மில்லிமீட்டர் அடங்கியிருக்கு. நம்ம ஸ்கேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டிமீட்டரில் 10 சிறிய கோடுகள் இருக்கும், அதுதான் வந்து மில்லிமீட்டர். ஒரு மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 சென்டிமீட்டரை வந்து சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். ஒரு கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோனா 1000, ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு கிலோமீட்டர். 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். இந்த 1000 கிலோன்னு போட்டிங்கன்னா ஒரு 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்னு ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நம்மளுக்கு தெரியும். ஸோ 100 கூட வந்து 1000 மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு கிலோமீட்டர்னு தெரியும். ஸோ ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அந்த 100 இன்ட்டு 1000 மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர். ஸோ 100 இன்ட்டு 1000 தான் இதோட ஆன்சர். ஸோ இங்கே நமக்கு என்ன வருதுன்னா 1,00,000 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து ஆன்சரில் வந்திருக்கு. நாம் இப்பொழுது நீளம், நிறை, காலம் ஆகிய முக்கிய அளவுகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வந்து செயல் வந்து நமக்கு தேவையில்லை, அதில் எதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எதுவும் இல்லை. அதனால் அடுத்தது போகிறோம். ஏன் பன்னாட்டு அலகுமுறை தேவை? இந்த டாப்பிக்கை பாருங்கள். ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த முறையானது பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது எஸ்ஏ அலகுமுறை எனப்படுகிறது. சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும், வெளிநாடுகள் இல்லை வெளி மாநிலங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரே மாதிரியான யூனிட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனோ பரிவர்த்தனையோ இல்லை எது ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் ஒரே மாதிரியான யூனிட்ஸ் இருந்தால் தான் தெரியும். கம்பேரிசனுக்கு கூட சப்போஸ் வெளிநாட்டில் என்ன டெம்பரேச்சர் ஹீட் இருக்குதுன்னு நம்ம வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே யூனிட் நமக்கு இங்கேயும் கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த நாட்டோட சில்னஸ், நம்ம நாட்டோட ஹீட் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனுக்குமே வந்து இந்த அளவீடுகள் வந்து தேவைப்படுது. ஒரே மாதிரியான அளவீடுகள் இருந்தால் நமக்கு எல்லா வகையிலுமே பயன்படும் அப்படின்றதுனால சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல்
இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கொண்டு வந்து அதை வந்து நிறைய நாடுகள் பின்பற்றியும் வராங்க. அடுத்து நீளத்தின் அலகு எஸ்ஐ அலகு, அதாவது ஒவ்வொன்றத்தோட எஸ்ஐ அலகையும் இப்போ இதில் சொல்லியிருக்காங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர், நமக்கு தெரிஞ்சது தான். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி செகண்ட்ஸ், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் வந்து இந்த நீளம், நிறை, காலம் இதெல்லாம் வந்து அடிப்படை அலகுகள். ஆனால் பரப்பளவு, பருமன் இதெல்லாம் வந்து வழி அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரப்பளவு எதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா நீளங்கள். இதை வந்து ரெண்டு பக்கம் ஒரு பரப்பு இருந்ததுன்னா அதோட நீளம் மற்றும் அகலத்தை வந்து பெருக்குனா பரப்பளவு கிடைக்கும். ஸோ அதை வந்து மீட்டர் ஸ்கொயரில் எழுதுகிறாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து மீட்டர் அளவில் எடுத்துருந்தோம்னா அளவு நீளம் வந்து லென்த்து வந்து ஒரு 10 மீட்டர், பிரெத்து வந்து ஒரு 5 மீட்டர் அப்படின்னா 50 மீட்டர் ஸ்கொயர் வந்து அதோட பரப்பளவு. எதனாலனா மீட்டரும் மல்டிப்ளை பண்ணும்போது மீட்டர் ஸ்கொயர்னு ஆகுது. பருமன் அலகு வந்து மீட்டர் கியூப். ஏன்னா இது 3 அளவுகளை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 அலகுகளும் மீட்டரில் இருந்தால் அதோட பருமனோட அலகு வந்து ஆட்டோமேட்டிக்காக மீட்டர் கியூப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 அளவுகளை மல்டிப்ளை பண்ணுறோம், அலகுகளை மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து வந்து எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கு. மீட்டர், லிட்டர், கிராம் ஆகியவை அடிப்படை அலகுகள். இதெல்லாம் வந்து இதுதான் வந்து அடிப்படை அலகுகள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கு இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. டெசி அப்படிங்கிறது ஒரு துணை பன்மடங்கு. டெசி அப்படின்னா 1/10 அப்படின்னு அர்த்தம். இது கூட நீங்கள் மீட்டரை சேர்த்திங்கன்னா 10 டெசி மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 டெசி மீட்டர் சேர்ந்தது. ஏன்னா 1/10ன்றது தான் டெசி அப்படின்னும் போது ஒரு மீட்டர் நமக்கு தேவைன்னா 10 டெசிமீட்டரை சேர்த்தா தான் ஒரு மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி துணை பன்மடங்கு சென்டிமீட்டரும் ஒரு துணை பன்மடங்கு தான். இது வந்து 1/100, சென்டினா 100, 1/100 அதான் இது ஒரு துணை பன்மடங்கு. அதனால் 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். ஒரு மீட்டர் நமக்கு தேவைன்னா 100 சென்டிமீட்டரை சேர்க்கணும். அதே மாதிரி 1/1000, 1000னா மில்லி, 1/1000னா மில்லி, இது ஒரு துணை பன்மடங்கு. இந்த 1/1000 அப்படின்றது மில்லின்றதை வந்து 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர்னு எழுதலாம். 1/1000னா மில்லின்றதுனால ஸோ நமக்கு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஒரு மீட்டராவது கிடைக்கும். ஸோ 1000 மில்லிமீட்டர். அடுத்து வந்து துணை பன்மடங்கில் இன்னொன்று வந்து நேனோ. 1/10⁹ அப்படின்னா நேனோ அப்படின்றது அர்த்தம். 1/10⁹ இது. ஸோ நமக்கு வந்து 10⁹ பெருக்குனா தான் ஒரு மீட்டர் கிடைக்கும். ஸோ வந்து 10⁹ நேனோமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். அடுத்து பன்மடங்கு கிலோகிராம். அது பார்த்திங்கன்னா கிலோனாலே வந்து 1000. இப்போ வந்து இது ஒரு பன்மடங்கு. என்னென்னா வந்து 1000 மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு கிலோமீட்டர். 1000 மீட்டர் சேர்த்திங்கன்னா தான் ஒரு கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கிலோமீட்டர் கிடைக்கணும். பன்மடங்கு 1000 மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர். அடுத்து பின்வரும் செயல்பாட்டில் உள்ள அளவீடுகளை சரியான அலகுகளால் அளவிட்டு அதன் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பென்சில் முனையின் நீளம் அலகுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக எஸ்ஐ அலகுகளை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். பென்சில் முனையின் நீளம் எஸ்ஐ அலகு படி பார்த்திங்கன்னா மீட்டர். ஆனால் பென்சிலோட முனை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா மில்லிமீட்டர். அப்போ அதை வச்சு தான் நம்ம துல்லியமாக அதை அளவிட முடியும். மீட்டரை வச்சுட்டு அதை துல்லியமாக அளவிட முடியாது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேனாவின் நீளம். பேனாவின் நீளம் வந்து நீளம்னாலே எடுத்துக்கிட்டாலே அலகு வந்து மீட்டர் தான். அது வந்து கொஞ்சம் சென்டிமீட்டரில் அளவிடக்கூடிய அளவு. துல்லியமாக சென்டிமீட்டரில் பேனாவின் நீளத்தை அளந்துடலாம். அதனால் பெண்மடங்குகளில் வந்து துணை பன்மடங்குகளில் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பொதுவாக நீளம்னாலே மீட்டர் தான். ஆனால் அது இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து மீட்டரில் அளந்தோம்னா ரொம்ப பெரிய வேல்யூவாக தெரியும். ஸோ அந்த பெரிய வேல்யூவாக தெரிகிறத குறைச்சிக்கிறதுக்காக பன்மடங்கு யூஸ் பண்ணுறோம். பன்மடங்கில் வந்து கிலோமீட்டர். உலர்பழங்களின் நிறை வந்து எப்பயுமே வந்து நிறையோட அலகு வந்து கிலோகிராம் தான். ஆனால் வந்து நம்ம உலர்பழங்கள் வந்து ஒரு காஸ்ட்லியான விஷயம் அப்படின்றதுனால அது வந்து கிராம் கணக்கில் தான் வாங்குவாங்க. ஸோ அதோட துணை பன்மடங்கான கிராம் அதை யூஸ் பண்ணி தான் வாங்குகிறோம். ஆபரணங்களின் நிறை இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆபரணங்களின் நிறை வந்து அலகு கிராம் தான். கிராம் வந்து இன்னொன்று பன்மடங்கு துணை பன்மடங்கு வந்து மில்லிகிராம். மில்லிகிராமில் அளவிட்டால் துல்லியமாக அளவிட முடியும். ஸோ மில்லிகிராம். இந்த விஷயம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்ய ஆகும் காலம் வந்து
செகண்ட்ஸ் வினாடிகளில் தான் வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை வந்து நிறைவு செய்வாங்க. இதை வந்து ரொம்ப துல்லியமாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்லி வினாடிகள், அதோட துணை பன்மடங்கு மில்லி வினாடிகள் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக அந்த துல்லியமாக யார் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க செகண்ட் வந்தாங்கன்றதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ மில்லி வினாடிகள் துணை பன்மடங்கு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல் என்பது எப்பொழுதும் துல்லியமாகவும் அதை கண்டறியும் அணுகுமுறையும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய தினசரி வாழ்வியல் பயன்பாட்டில் தோராயமாக அளவிடுதல் என்பது முடிவுகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் துல்லியமான அளவீடுகளில் ஏற்படும் பிழையானது அறிவியல் கணக்கீடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அறிவியல் கணக்கீடுகளில் வந்து நம்ம கண்டிப்பாக துல்லியமான அளவீடுகள் தான் வந்து மேற்கொள்ளணும். அளவுகோலை பயன்படுத்தி அளக்கும்போது ஏற்படும் சில பொதுவான தவறுகளை பார்ப்போம். ஒரு குண்டூசியின் நீளத்தை அளவுகோலை பயன்படுத்தி அளத்தல், அதை பற்றி எப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தவறின்றி அளக்க வந்து இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். சுழியிலிருந்து அளவிடுதல், சுழியிலிருந்து தான் வந்து அளவிட ஸ்டார்ட் பண்ணணும். குண்டூசியின் தலைப்பகுதி வந்து அளவுகோலின் சுழியில் இது பொருந்துமாறு வைக்கணும். அடுத்து முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடணும். அடுத்து பிறகு மிகச்சிறிய பிரிவுகளான மில்லிமீட்டர் அளவில் இருந்து கணக்கிடணும். முழுமையான சென்டிமீட்டர் அளவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மில்லிமீட்டரையும் செக் பண்ணணும். அடுத்து படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குண்டூசி நீளமானது 2 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் அளவை கொண்டுள்ளது. 2 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் அளவை கொண்டுள்ளது. அளவுகளை சரியாக குறிக்கணும். அளவுகளை வந்து சென்டிமீட்டரு மில்லிமீட்டரு மாற்றி போட்டு குறிச்சோன்னா தப்பாயிடும். இப்போ சப்போஸ் 6 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர்னு குறிச்சோன்னா அளவே மாறி போயிடும். ஸோ அந்த அலகுகள் அந்த யூனிட்ஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது போக இன்னும் வந்து என்ன பண்ணணும்னா எப்பொழுதும் பொருளை அளவுகோலுக்கு இணையாக வைக்க வேண்டும். எப்போ நீங்கள் அளவீடுகள் மேற்கொள்ளும் போதும் பொருளை வந்து அளவுகோலுக்கு, அதாவது ஸ்கேலுக்கு இணையாக வைக்கணும், பேரலாக வைக்கணும் இங்கிலீஷில் சொல்ல போனால். அடுத்து சுழியிலிருந்து அளவிட ஆரம்பிக்கணும். சுழி அதாவது 0லேருந்து தான் நம்ம வந்து எப்பயுமே கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இடமாற்று தோற்றப்பிழை, ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதால் தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி இடமாற்று தோற்றப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஏபிசி இந்த 3 பேர் வந்து ஒரு அளவீடு, ஒரு பென்சிலோட முனையை அளக்குறாங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டோன்னா ஏவும் சியும் ஏ பார்க்குறவங்களும் சரி சி பார்க்குறவங்களும் வந்து தவறான அளவீடுகள் தான் தெரியும். சரியான அளவீடு யாருக்கு கிடைக்கும்னா அந்த பி சென்டராக இருந்து பார்த்துட்ருக்க அவங்களால மட்டும்தான், இந்த பியால் மட்டும்தான் வந்து சரியான அளவு வந்து பார்க்க முடியும். அதாவது கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாற்று தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். அதாவது கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். அளவீடு எடுக்கும்போது நமது கண்ணின் நிலை சரியாக இருப்பது அவசியம். கண்ணின் நிலை வந்து நம்ம பார்க்குற பார்வையாளரோட கண்ணின் நிலை வந்து சரியாக இருந்தால் தான் அளவீடுகள் சரியாக இருக்கும். ஓகே, நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கண்ணின் நிலை படத்தில் பியில் உள்ளவாறு அளவிட வேண்டும். அடுத்து பருமன் வந்து திடப்பொருள்களின் பருமன் அப்படின்னு ஒரு சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. நீளம் என்பது ஒரு அடிப்படை அளவாகும். நம்ம நீளம் வந்து ஒரு அடிப்படை அலகு. எதனால் இது அடிப்படை அலகுனா, இதை வேறு எந்த ஒரு அளவீட்டு மூலமாக வந்து கால்குலேஷன் மூலமாக இதை வந்து பெற முடியாது. நம்ம ஃபிசிக்கலாக அதை அளந்து தான் ஆகணும். அடுத்து நீளத்தை பயன்படுத்தி பரப்பு, பருமன் போன்றவற்றை நம்மால் கணக்கிட இயலும். எப்படி நீளத்தை பயன்படுத்தி பரப்பு, பருமன் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ண முடியும்? பரப்பு, பருமன் இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணலான்னா நீளம், அகலம், ஒரு பரப்பு இருக்குன்னா அதோட நீளம், அகலம் இருக்கும். அந்த நீளத்தையும் அகலத்தையும் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்துட்டோன்னா அதை கால்குலேஷன் மூலமாக மல்டிப்ளை பண்ணோன்னா நீளம் இன்ட்டு அகலம் பரப்பு கிடச்சிரும். அது இங்கே கொடுத்துருக்காங்க. நீளம் இன்ட்டு அகலம் வந்து பரப்பளவு. அடுத்து பார்த்திங்கன்னா பருமனை எப்படி நீங்கள் அளவிட போகிறீங்கன்னா, பருமனை பொறுத்த வரைக்கும் அது 3D வடிவம் உள்ள பொருளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், உயரம் இருக்கும். இந்த நீளம், அகலம், உயரம் இது 3ஐயும் வந்து ஸ்கேல் வச்சு அளந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை பெட்டியோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து கொடுத்தாலும் அதோட பருமனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லென்த்து, பிரெத்து, ஹைட். இந்த லென்த்து, பிரெத்து, ஹைட் இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கன சென்டிமீட்டர் அப்படின்னு அலகில் வந்து யூனிட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குன்னா அப்படின்னா அது வந்து சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் யூனிட்டை மென்ஷன் பண்ணும்போது. அதுக்கடுத்து
இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அந்த கொஷின் நம்ம இது ஆப்டிடியூட் கேட்கும்போது இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம யூனிட்டோட தான் வந்து சம் ஆன்சர் வந்து போடும்போது அங்கே மென்ஷன் பண்ணிடணும் யூனிட். அதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அடிச்சிருச்சு. ஒரு பெட்டியோட பருமன் வந்து 1000 கன சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. பெட்டிகள் வந்து நீளம் 1 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர், உயரம் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம வந்து பருமன் கண்டுபிடிச்சின்னா 1 கன சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ 1000 கன சென்டிமீட்டர் கொண்ட ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே 1 கன சென்டிமீட்டர் பருமன் கொண்ட சிறிய பெட்டிகள் எத்தனை அடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1000. 1000ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தான் இந்த சிறிய பெட்டிகளை. அடுத்து வந்து திரவத்தின் பருமன் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். திரவத்தின் பருமனை கணக்கிடுவது மிகவும் எளிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா திரவங்களுக்கு வந்து நிலையான வடிவம் கிடையாது. நிலையான வடிவம் இல்லை அப்படின்றதுனால நம்ம எந்த ஒரு கொள்கலன், அதாவது நம்ம அளவிடுற கலன் லிட்டராக இருக்கட்டும், இல்லை பியூரட்டாக இருக்கட்டும், பிப்பட்டாக இருக்கட்டும், எதுக்குள்ளே நம்ம ஊற்றுறோமோ அதோட பருமனை தான், அது அடைக்கக்கூடிய பருமனை வந்து நம்மளோட அளவுகள் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அளவுகளை வச்சு நம்ம ஈஸியாக மிகச்சரியாக வந்து கணக்கிட்டுடலாம். பியூரட்டுகள் பிப்பட்டுகள்லாம் வந்து குடுவைகள், கொள்கலன்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி மிகச்சரியாக அளந்துடலாம். திரவத்தின் பருமனானது பொதுவாக லிட்டரில் அளவெடுப்பது. நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லிட்டர் யூஸ் பண்ணி தான் திரவத்தை அளக்கிறோம். இது ஆய்வகங்களில் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா கொள்கலன்கள், குடுவைகள், பிப்பட்டுகள், பியூரட்டுகள் இதெல்லாம் வந்து மிகச்சரியாக அளவிட பயன்படுது. அதுக்கடுத்து மனித உடலில் இரத்தத்தின் அளவு எவ்வளவு என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். 4.5 லிட்டர்லேருந்து 5.5 லிட்டர் வரைக்கும் அது ஹியூமன் டு ஹியூமன் வேரி ஆகும். ஆனால் 4.5 to 5.5 தான் இருக்கும் ஒவ்வொருத்தரோட பிளட்டோட அளவும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒழுங்கற்ற திடப்பொருளின் பருமனை கண்டறிதல். ஒரு ஒழுங்கான வடிவமாக இருந்தால் அது வந்து ஹைட்டு விட்த்து பிரெத்து இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அளந்து கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்டு விட்த்து பிரெத்து இதெல்லாம் வச்சு அளவு போட்டு கண்டுபிடிச்சிடலாம், மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒழுங்கான ஹைட் இருக்காது, ஒழுங்கான ஒரு லென்த் இருக்காது, ஒழுங்கான ஒரு விட்த்து பரப்பளவு இருக்குது, அகலம் இருக்காது, பிரெத் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவமாக இருக்குது. இந்த ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கிற பொருளை எப்படி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருளை வடிவ குழாய்கள் 2 காமிச்சிருக்காங்க இல்லையா படத்தில். இந்த 2 படத்தையும் நல்லா பாருங்கள். இதில் வந்து தண்ணி வந்து அந்த கல் போடுறதுக்கு முன்னாடி வந்து 50 மில்லி தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க. அந்த கல் எடுத்து இதில் போட்ட உடனே, இந்த குழாய்க்குள்ளே போட்ட உடனே வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 மில்லி வந்து தண்ணி வந்து உயர்ந்துருது. இப்போ என்னென்னா இந்த கல் போட்டதுனால 25 மில்லி லிட்டர் வந்து நமக்கு வந்து உயர்ந்திருக்கு. இப்படி உயர்ற அந்த அளவு தான் வந்து இந்த கல் நீரை வந்து இடப்பெயர்ச்சி பண்ணியிருக்கு. அதாவது இந்த கல் உள்ளே போயிட்டு அந்த நீர் இடப்பெயர்ச்சி பண்ணது வந்து 25 மில்லி. ஸோ இது எவ்வளோ இடப்பெயர்ச்சி பண்ணுதோ, நீர் இடப்பெயர்ச்சி பண்ணுதோ அதுதான் அந்த கல்லோட பருமன். இந்த 25 மில்லி தான் வந்து அந்த கல்லோட பருமன். அது சொல்லிட்டாங்க. அடுத்து என்னென்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. 1 மில்லி அப்படின்றது 1 சென்டிமீட்டர் க்யூப், அதாவது 1 கன சென்டிமீட்டர். 1 மில்லி அப்படின்னிங்கன்னா அது 1 கன சென்டிமீட்டர். மில்லி 1/1000 அப்படின்றது 1 மில்லி லிட்டர் அப்படின்றது 1 கன சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. அதாவது சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னும் போடலாம், இல்லாட்டி தமிழில் 1 கன சென்டிமீட்டர் அப்படின்னும் எழுதலாம். இதை மறந்துடவே கூடாது. 1 மில்லின்றது 1 சென்டிமீட்டர் க்யூப், அது 1 கன சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டின்னு வருது 1/100, ஆனால் இங்கே 1/1000 அப்படி ஞாபகம் வச்சுங்க. 1/100ன்னு ஒரு இடத்துல அங்கே ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரில் பார்த்திங்கன்னா 1/1000க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து 25 மில்லி. ஆகவே இந்த கல்லோட பருமன் பார்த்திங்கன்னா 25 மில்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதோட பருமன் இதில் சென்டிமீட்டரில் நம்ம அளந்து பார்த்தோம்னா 25 கன சென்டிமீட்டர். இதுதான் வந்து நீர் இடப்பெயர்ச்சி முறையை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பருமனை கண்டறியும் முறையாகும். அடுத்து வந்து வாயுவின் பருமன். வாயுவின் பருமனை பற்றி இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறதில்ல. என்னென்னா, வாயுக்களும் கிட்டத்தட்ட நீர் மாதிரி தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் கடினம். இது பருமனை வந்து கணக்கிடுதல் வந்து நீரை கம்பேர் பண்ணும்போது வாயுக்களின் பருமனை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கடினம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயுக்கள் வந்து நீர்னால் வந்து அது ஃபுல்லாக அடைச்சிக்காது. ஒரு கொள்கலன் இருக்குன்னா அது ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்
பார்ட்டையும் வந்து நீர் அடைச்சிக்காது. ஆனால் வாயு பார்த்திங்கன்னா கொள்கலனோட அடைத்து வைக்கப்பட்ட கொள்கலனின் முழு கொள்ளளவையும் அடைத்துக்கொள்ளும். முழு கொள்ளளவையும் அடைச்சிக்கும். எந்த ஒரு கொள்கலன் எடுத்துக்கிட்டாலும் அது ஃபுல்லாமே ஏர் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஏன் பருமனை அளவிட முடியாதுன்னா, உயர் அழுத்தம் கொண்டு அழுத்தம் அதிகமாக கொடுத்து அதை வந்து சிறிய கொள்ளளவு கொண்ட கலன்லையும் அடைச்சிடலாம். ஆனால் தண்ணீர் அப்படி பண்ண முடியாது. வாயு வந்து அப்படி பண்ணலாம். ஒரு அழுத்தத்தை ப்ரெஷரை கொடுத்தோம்னா ஒரு சின்ன கொள்கலனில் கூட பெரிய கொள்கலனில் இருக்கக்கூடிய வாயுவை ஒரு சின்ன கொள்கலனில் கூட அடைக்க முடியும் ப்ரெஷரை வச்சு. ஏன்னா இது ப்ரெஷர் எஃபெக்டிவ். இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேஸ் சிலிண்டர், சமையல் கேஸ் சிலிண்டர், அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க சமையல் எரிவாயு உருளை. இப்போ வந்து அதிக கொள்கலனில் அடைச்சோம்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். குறைஞ்ச கொள்கலனில், அதாவது சின்ன கொள்கலனில் வந்து நமக்கு கேஸ் சிலிண்டரை ஃபுல்லாக அடைச்சி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். திரவ பொருட்களை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் பருமன் வந்து. ஆனால் ஒரு வாயுவோட பருமனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அது வந்து மேல் வகுப்புகளில் வந்து அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்து அந்த பாயிண்ட்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திடப்பொருட்களின் பருமன் எஸ்ஐ அலகு முறையில் கனமீட்டர் ஆகும். ஒரு திடப்பொருளோட பருமன் என்னவாக இருக்குன்னா எஸ்ஐ அலகு முறையில், எஸ்ஐ யூனிட்டில் வந்து திடப்பொருளோட பருமன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனமீட்டர், மீட்டர் கியூப் அல்லது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீட்டரில் தான் நீங்கள் அலகணும்னு சொல்லிட்டாங்க லென்த்தை. ஸோ மீட்டரில் தான் நம்ம அலகும் போது என்ன ஆகுனா, ஒரு திடப்பொருளாக இருந்துச்சுன்னா 3 லென்த் நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்னென்னா உயரம், அகலம், நீளம், இந்த 3 லென்த் கிடைக்கும். இந்த 3 லென்த்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே மீட்டரில் அளந்திருக்கோம். ஸோ 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மீட்டர் கியூப், அது மீட்டர் கியூப்பில் தான் கிடைக்கும். ஸோ அதோட அலகு வந்து கண்டிப்பாக மீட்டர் கியூப். அது எதை நம்மளுக்கு திரும்ப சொல்ல வராங்க. அடுத்து வந்து திரவங்களும் வாயுக்களும் பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது. திரவங்களாகட்டும் வாயுக்களாகட்டும் ரெண்டுமே லிட்டரில் அளவிடப்படுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. திரவங்கள் லிட்டரில் அளவிடப்படுறது நமக்கு நல்லாவே தெரியும். வாயுக்களும் லிட்டரில் தான் அளவிடப்படுது அப்படின்றது இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இவைகளை நீளத்தை போல மீட்டர் கியூப் அல்லது கனமீட்டரிலும் அளவீடு செய்யலாம். நீளத்தை எப்படி நம்ம அளவிடுறோமோ அதே மாதிரி இவைகளையும் மீட்டர் கியூப்பில் நம்ம வந்து மென்ஷன் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். 1 மில்லி லிட்டர் = 1 கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து திரவங்கள் வாயுகள் பொதுவாக இவைகளையும் நீளத்தை போலவே மீட்டர் கியூப் அல்லது கனமீட்டரிலும் அளவீடு செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து 1 மில்லிமீட்டர் கியூப் அப்படின்னா முன்ன சொன்னதே தான். நம்ம இந்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். 1 சென்டிமீட்டர் கியூப் வந்து என்னென்னா 1 மில்லி லிட்டர் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம். 1 சென்டிமீட்டர் கியூப், இங்கே சென்டி வருது, இங்கே மில்லி வருது. லிட்டரில் வரும்போது மில்லி, இங்கே மீட்டர் கால்குலேட் பண்ணும்போது இங்கே சென்டின்னு வருது. மில்லிக்கும் சென்டிக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. அதே மாதிரி 1 மீட்டர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கிலோ அப்படின்ற கான்செப்ட் வருது. இங்கே வந்து என்னென்னா வந்து சென்டின்னு வரும்போது மில்லின்னு வருது. இங்கே எதுவுமே இல்லை, வெறும் மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1 கிலோ லிட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. 1 மீட்டர் கியூப்னா 1 கிலோ லிட்டர், 1 கிலோ லிட்டர். 1 சென்டிமீட்டர் கியூப்னா வந்து உங்களுக்கு வந்து 1 மில்லி லிட்டர். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இங்கேயே 1 மில்லி மீட்டர் கியூப் அப்படின்னு வருது. 1 மில்லி மீட்டர் கியூப் வந்து என்னென்னா 1 மைக்ரோ லிட்டர். இங்கே 1 மில்லி மீட்டர் கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இங்கே வந்து மைக்ரோ வருது. இங்கே மீட்டருக்கு பக்கத்தில் மில்லி வந்தால் இங்கே லிட்டருக்கு பக்கத்தில் மைக்ரோ வருது. அதை விட சின்ன அழகாக போயிடுது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே சென்டிமீட்டர் கியூப் அப்படி இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எடுத்து இல்லை கேல்குலேஷன்லையாவது இது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து வருதுன்னா இந்த பக்கத்தில் லிட்டர் சைடில் வந்து மில்லின்னு வந்துடுது. சென்டின்றது 1/100, மில்லின்றது 1/1000. இங்கே 1/100 இருக்கும்போது இங்கே 1/1000 வருது. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, அப்படியே டைரெக்டாக மீட்டர் கியூப் மட்டும் இருக்குது அப்படின்னா இங்கே இன்ட்டு 1000 ஆகிடுது, கிலோ லிட்டர் அப்படின்னு ஆகிடுது. மேலும் தெரிந்து கொள்க இந்த டாபிக் பாருங்கள். பூமியில் வந்து இங்கே என்ன சொல்லுங்க, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. பூமியோட பரப்பில் வந்து எடை வந்து நிறைக்கு நேர் தகவல் இருக்குது. அதாவது பூமியின் பரப்பில் எடை வந்து நிறைக்கு நேர் தகவல் இருக்குது. எடையும் நிறையும் வந்து ஒன்று தான். ஆனால் ஈர்ப்பு விசை தான் வந்து எடையை தீர்மானிக்குது. பூமியோட ஈர்ப்பு விசையை கம்பேர் பண்ணும்போது நிலவில் வந்து ஈர்ப்பு விசை 6/1 பங்கு தான். நீங்கள் இங்கே வந்து ஒரு 6 கிலோ உள்ள ஒரு பொருளை வந்து நீங்கள் நிலவில் கொண்டு போயிட்டு
வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிலோ தான் இருக்கும். ஆனால் 2 இடத்துலையும் உள்ள பொருளோட நிறை வந்து சமம். இங்கே நிறை வந்து என்றைக்கும் மாறுபடாது. எடை வந்து புவியீர்ப்பு விசையை பொறுத்து மாறுபடும். அதை தான் இதில் வந்து சொல்ல போகிறோம். நாம் பூமியில் தான் வசிக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து பூமியோட ஈர்ப்பு விசையை வந்து நம்ம வந்து கால்குலேஷனில் எடுத்துக்கிறதில்ல. நிறை வந்து எடையாகவே பார்க்கப்படுது. அதனால் எடையோட அளவு வந்து கிலோகிராம். நிறை மற்றும் எடை. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். அதாவது வந்து ஒரு பொருளில் எவ்வளோ அடர்த்தியாக பருப்பொருள் இருக்கோ அதுதான் வந்து நிறை, ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. இப்போ எடை என்பது பஞ்சோட பருப்பொருளின் அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதே ஒரு கல்லோட பருப்பொருளின் அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவு பருப்பொருள் பஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு கல் நீங்கள் பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக தெரியும், எடை அதிகமாக தெரியும். இதுக்கு என்ன ரீசன்னா வந்து உள்ள பருப்பொருளின் அடர்த்தி. இப்போ வந்து கல்லுக்கு வந்து அடர்த்தியாக பருப்பொருள் அமைஞ்சிருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்காகவும் வெயிட் ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதாவது இந்த லைன் ரொம்ப முக்கியம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த பொருளோட நிறை. எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. இது வந்து ஒரு செயல்பாடு. இது நமக்கு அவ்வளோவா தேவையில்லாத ஒரு டாபிக். அதுக்கடுத்து என்னென்னா வந்து நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையோட எஸ்ஐ அலகும் கிலோகிராம் தான், எடையோட எஸ்ஐ அலகும் கிலோகிராம் தான். இது வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது தமிழில் கி அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் கேஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஸ்மால் கேஜி. இப்பொழுது ஒரு கேள்வி, உங்களுடைய நிறை என்ன? நீங்கள் அதை கிராமில் அளவிட்டால் அது மிக அதிகமான மதிப்பில் அமையும். எனவே அதை நாம் கிலோகிராமில் அளவிடுகிறோம். மிகப்பெரிய அளவினாலான எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் என்ற அலகில் சொல்லலாம். டன்னாலும் சரி மெட்ரிக் டன்னாலும் சரி அது வந்து 1000 கிலோகிராம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 1000 மில்லிகிராம், அதாவது மில்லினாலே 1/1000. ஸோ 1/1000 கூட 1000 மல்டிப்ளை பண்ணால் தான் 1 கிராம் நமக்கு கிடைக்கும். ஸோ 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். அடுத்து வந்து 1000 கிராம். கிராமை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 1000 கிலோ, 1 கிலோகிராமாக மாறிடுது. அடுத்து 1000 கிலோகிராம். கிலோகிராமையே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட நேம் வந்து டன், 1 டன் அப்படின்னு சொல்லலாம். 1 டன் அல்லது 1 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லலாம். பொது தராசு. பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அதன் பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது படித்தர நிறை எனப்படுகிறது. இதுதான் படித்தர நிறை. அந்த படிக்கல் இடையில வைக்கிறாங்க இல்லையா, அந்த படிக்கலை தான் இவங்க படித்தர நிறைன்னு சொல்கிறாங்க. அது வந்து தெரிந்த ஒரு எடை. அது நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் 1 கிலோ பெட்டுனா 1 கிலோ கல், அந்த படித்தர கல் 1 கிலோனா அது வந்து நீங்கள் எந்த ஊரில் போனீங்கனாலும் அந்த கல் எல்லாமே எடை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சேம் வெயிட்டாக தான் இருக்கும். அதுதான் படித்தர நிறை. அது ஈக்குவலாக இருக்குது எல்லாம் எங்கே போனாலும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் படித்தர நிறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு செயல்பாடு சொல்லியிருக்காங்க, அது வேண்டாம். மின்னணு தராசு. மின்னணு தராசு அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம். இப்போ என்னாச்சுன்னா மாடர்ன் டேஸில் வந்து எடைக்கல்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு எலக்ட்ரானிக் தராசு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நார்மல் இதுக்கு பதிலாக அதுதான் மின்னணு தராசு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப துல்லியமாக டிஜிட்டலைஸ்டு இதாக வர்றதுனால நமக்கு வந்து துல்லியமான அளவீடுகளை அளவிடணுன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம அளவிட்டுக்கலாம். மின்னணு தராசு வந்து லெபார்ட்டரிஸில் ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மளிகை கடை இங்கெல்லாம் வந்து இந்த மின்னணு தராசை ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி நகை கடைகள்லாம் கூட இந்த மின்னணு தராசை யூஸ் பண்ணி துல்லியமாக அளவிடலாம். அதனால் மின்னணு தராசு தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணப்பட்டு வருது. அது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து காலம். நம் அன்றாட வாழ்வின் பகல் இரவு மாறுவதையும் மற்றும் பருவங்கள் மாறுவதையும் காண்கிறோம். இதிலிருந்து காலம் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காலம் மாறுவதை எவ்வாறு அளக்கலாம்? காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுகிறது. கடிகாரத்தை பார்த்து நேரத்தை கணக்கிட உனக்கு தெரியும் தானே. உன்னுடைய நாடி துடிப்பினை பயன்படுத்தி காலத்தை தோராயமாக அளக்கலாம். துடிப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிட ஒவ்வொரு துடிப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளியானது நேரம் நகர்வதை குறிக்கிறது. சாதாரணமாக பேச்சு வழக்கில் 1 மணித்துளி 2 மணித்துளி என்று நாம் கொள்வது கால இடைவெளியை குறிக்கும் சொற்களாகும். இந்த முறையை பயன்படுத்தி நேரத்தை கணக்கிடலாம். இதில் ஒன்றுமே விஷயம் இல்லை. அடுத்த டாபிக்கு போயிடலாம். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர். என்னென்ன கடிகாரம்னா மணல் கடிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க, சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. தரையில் நடப்பட்ட குச்சியின் நிழலை கொண்டு நேரத்தை கணக்கிட்டனர். சூரிய கடிகாரத்தில் வந்து ஒரு குச்சியை தரையில் நட்டு அதை வந்து அதில் வர நிழலை வச்சு டைமை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிறிய துளை உள்ள பாத்திரத்தை, அதாவது ஒரு பெரிய
தொலை இருக்கிற பாத்திரத்தை ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரம் அதுக்குள்ளே ஒரு சின்ன தொலையிட்டு அதில் போட்டாங்கன்னா அதில் வந்து அந்த பாத்திரம் மூழ்கிற வரைக்கும் டைம் அந்த பாத்திரம் மூழ்கிற டைமை பார்த்துட்ருப்பாங்க. அது வந்து 1 hour. கடிகாரங்கள் இதெல்லாம் வந்து இப்போ அட்வான்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா கடிகாரங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நவீன கடிகாரங்கள், அதாவது எலக்ட்ரானிக் வாட்சஸ் வந்து நவீன எலக்ட்ரானிக் வாட்சஸ் வந்து இன்றைக்கி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மேலும் அறிவோம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்ரு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வண்டி இது வரைக்கும் அந்த வண்டியில் நம்ம பெட்ரோல் பைக் ஆகட்டும், நம்மளோட பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஓடோமீட்டர் இருக்கும். இந்த ஓடோமீட்டர் வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அதில் கிலோமீட்டர் காட்டும். இது வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி தயாரிச்ச நாள்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வண்டி ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றது வந்து காட்டும். இதுதான் ஓடோமீட்டர். மெட்ரிக் முறை அலகுகள் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா 1890 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து எப்படி சொல்லலாம்னா மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் அப்படின்னு 2 பேர் இருக்குது இதுக்கு. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள். இது யார் உருவாக்குனாங்கன்னா 1790s பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது, ஃப்ரான்ஸில் உள்ளவங்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து நீளத்தை தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்கேல், நீளத்தை அளக்க பயன்படும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல், இவர் வந்து பேரில் தான் பெட்டு வச்சுருக்காரு. ஆனால் இவர் வந்து கண்டுபிடிச்சது என்னமோ ஸ்கேலை தான். இவர் வந்து ஞாபகம் வச்சுங்க, இவர் பேரில் தான் ஏதோ பெட்லாம் வச்சுங்கிறாரு. உண்மையாக இவர் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஸ்கேல் தான், அதை மறந்துடாதீங்க. வில்லியம் பெட்வெல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல்ன்றவர் தான் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேலை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து ஃப்ரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸ். இது நல்லா பார்த்துங்க. ஃப்ரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஃப்ரான்ஸ் நாட்டில் தலைநகர் வந்து பாரிஸ். இந்த பாரிஸில் செவ்ரஸ் அப்படின்ற நகரில் தான் வந்து எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் இருக்குது. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள செவ்ரஸ் என்ற ஒரு இடத்துல தான் வந்து எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் இருக்குது. இங்கே வந்து பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது. பிளாட்டினம் மற்றும் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. படித்தர மீட்டர்னால் இது வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிற அந்த கம்பி, ஒரு மீட்டர் கம்பியின் நகல். இது என்னென்னா வந்து ஒரு மீட்ரு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு மீட்டர்னா இவ்வளோ தான் அப்படின்றத வந்து அளக்கிறதுக்காக அங்கே வந்து அவங்க கண்டுபிடிச்சதுனால அந்த இரிடியம் பிளாட்டினம் மற்றும் இரிடியம் இதால் செஞ்ச ஒரு உலோக கலவையினால் ஆன படித்தர மீட்டர் கம்பி, ஒரு மீட்டருக்கான கம்பி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஜவுளிகள்லாம் போயிட்டு மீட்ரு துணி கேட்டோம்னா அவ்வளோ அளந்து கொடுக்குறதுக்கு ஒரு கம்பி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பி வந்து பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான கம்பி வந்து அந்த பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸில் இருக்கிற செவ்ரஸ் என்ற இடத்துல இருக்கக்கூடிய எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் ஒரு கம்பி வச்சுருக்காங்க. இந்த மீட்ரு கம்பியோட நகல் இந்தியாவுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நகல் வந்து எங்கே இருக்குன்னா தேசிய இயற்பியல் ஆய்வகம், இந்தியாவோட தேசிய இயற்பியல் ஆய்வகம் இருக்கிற இடம் டெல்லி. அதனால் அந்த டெல்லி இயற்பியல் ஆய்வகத்தில் வந்து இந்த நகல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நாட்டு பாதுகாப்பாக வச்சுட்ருக்காங்க. அடுத்து 1 கிலோகிராம் எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம். இந்த எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் வந்து அதே பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான இன்னொரு உலோக தண்டு ஒன்று வச்சுருக்காங்க. உலோகத்தண்டு அது எதுக்குன்னா 1889 அந்த தண்டு வந்து வச்சு உருவாக்கியிருக்காங்க. அது அந்த தண்டோட நிறை வந்து எவ்வளோனா 1 கிலோகிராம். அதுதான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து 1 கிலோகிராமோட ரெஃபரன்ஸ். 1 கிலோகிராம் அந்த கல் இடைக்கல் எல்லாமே தொலைஞ்சிட்டாலும் அங்கே இருக்கிற அந்த கல்லை யூஸ் பண்ணி, அந்த உலோகத்தண்டை யூஸ் பண்ணி புதுசாக 1 கிலோகிராமுக்கான வெயிட்டை உருவாக்கிக்க முடியும். அதுக்கு ஈக்குவலான வெயிட் உள்ள ஒரு பெட்டை வந்து ரெடி பண்ணி அதே மாதிரி உருவாக்கிக்க முடியும். அதனால தான் அந்த பாதுகாப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. அது எங்கன்னா சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்ற இடத்துல இருக்குது. அது வந்து பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான ஒரு உலோக தண்டு அங்கே வச்சுருக்காங்க. 1889 தான் வந்து இதை வச்சாங்க. அடுத்து வந்து எண்ணியல் கணக்கு.
இப்போ எண்ணியல் கணக்குகள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். கீழ்கண்ட கேள்விக்கு அளவுகோலை உற்று நோக்கி விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் உள்ளது? ஸ்கேல் எடுத்துக்காங்க. ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். 10 மில்லிமீட்டர் கோடு இருக்கும். 10 கோட்டுக்கு அப்புறம் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் உள்ளது? இது ஸ்கேலில் நம்ம வந்து 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்தால் தான் இது நம்ம சொல்ல முடியும். ஆனால் இருந்தாலுமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் இது. 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர்களை கொண்டது. 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். 1 மீட்டர். அதே மாதிரி 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதெல்லாம் குழப்பறதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு நொற்றை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 75 சென்டிமீட்டர், அதாவது 7875 சென்டிமீட்டர். அதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா எத்தனை சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டர்னு தெரியணும். 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். ஸோ என்ன பண்ணலான்னா வந்து 7875 100ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன நம்மளுக்கு கிடைக்குன்னா 78 கிடைக்கும். மீதி வந்து 75 இருக்கும். இந்த 78 வந்து மீட்டர்லேயும் 75 சென்டிமீட்டர்லேயும் நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1195 மீட்டரை வந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் அப்படின்னா வந்து 1000ஆல் டிவைட் பண்ணால் மீட்டரை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ 1195 1000ஆல் டிவைட் பண்ணோன்னா 1, மீதி வந்து 195 கிடைக்கும். ஸோ அந்த ஈவில் இருக்கக்கூடிய 1 வந்து கிலோமீட்டர்லேயும் 195 மீட்டர்லேயும் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். இதை எப்படி நம்ம வந்து இதில் எழுதலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மில்லிமீட்டர் அதாவது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். ஸோ 15 × 10 பார்த்திங்கன்னா 150 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ 15 சென்டிமீட்டர் வந்து 150 மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கூட இன்னொரு 10 மில்லிமீட்டர் இருக்கிறதுனால 160 மில்லிமீட்டர்னு இதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 கிலோமீட்டர் 33 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 45,000 + 33, 45,033 மீட்டர்னு எழுதியிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம வந்து நினைவில் கொள்க. இவ்வளோ பெரிய பாடத்தை வந்து சிம்பிளாக ஒரு சின்ன சுருக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வச்சுக்கோங்க. அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவதாகும். தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது அளவீடு. அடுத்து பன்னாட்டு அளவிலான பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அலகுகள் உள்ளன. என்னென்னா வந்து பன்னாட்டு அலகுகளோட பொதுத்தன்மை என்னென்னா வந்து எல்லா இயற்பியல் அளவுகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான படித்தர அலகுகள். இப்போ வந்து 1 கிலோவுக்கு பெட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி 1 மீட்டருக்கு அந்த கம்பி ஃப்ரான்ஸ் நாட்டில் எப்படி வச்சுருக்காங்களோ இதே மாதிரி எல்லா இயற்பியல் அளவுகளுக்கும் ஒரு படித்தர அலகு, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அலகு வந்து இந்த அனைத்து நாட்டு அளவீடுகளுக்கான எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து அளவு நிறுவனத்தில் எல்லா அளவீடுகளுக்கும் இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அளவுகள் இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது நீளம், நிறை, காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள். நமக்கு தெரிஞ்சது தான் நீளம், நிறை, காலம். ஏன் இது அடிப்படைனா வந்து இதை வந்து ஃபிசிக்கலாக அளந்து பார்க்காம இதை வேறு எந்த ஒரு அளவில் இருந்தும் இதை வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வரவே முடியாது. அதனால் இது அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும். அடுத்து எஸ்ஐ அலகுகள். மீண்டும் எஸ்ஐ அலகுகள் என்னென்னு சொல்கிறாங்க. நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தோட எஸ்ஐ அலகு செகண்ட்ஸ் வினாடி, திரவத்தின் பருமன் லிட்டர். அதை வந்து லிட்டரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு எழுதலாம். சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு எழுதலாம். திரவத்தின் பருமனை வந்து லிட்டரில் எழுதலாம். இல்லை அப்படின்னா சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு எழுதலாம். 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகோலை பயன்படுத்தும் போது துல்லியமான அளவுகளாக அளக்கலாம். அதாவது எத்தனை வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகோலை பயன்படுத்தும் போது துல்லியமான அளவுகளை அளக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3. அடுத்து திட, திரவ மற்றும் ஒழுங்கான பொருட்களின் பருமனை அளந்தறிய நேரடி அளவீடு. அதாவது ஒழுங்கான பொருட்களோட பருமனை நம்ம அளவிடணும்னா நேரடி அளவீடே போதுமானது. திட, திரவ மற்றும் ஒழுங்கான பொருட்களின் ஒழுங்கான பருமன் அளவிட நேரடி அளவீடு பயன்படுகிறது. ஒழுங்கற்ற பொருட்கள், அதாவது அந்த கல் மாதிரியான பொருட்கள் அளவிட வந்து நீர் இடப்பெயர்ச்சி முறை பயன்படுகிறது. அடுத்து மின்னணு தராசை பயன்படுத்தி மிக துல்லியமாக எடையை அளக்கலாம். இப்போ வந்து எலக்ட்ரானிக் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் தராசு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேயிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சு துல்லியமாக எடையை அளக்கலாம், அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து
என்ன பார்த்துட்டிங்கன்னா பயன்பாட்டு வினாக்கள் சில. இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. வினாக்கள், பயன்பாட்டு வினாக்கள் நமக்கு தேவையில்லை. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, கடலில் பயணிக்கும் போது நீளத்தை கிலோமீட்டரில் தான் கணக்கிடுறோமோ, கடலில் நீளத்தை எவ்வாறு கணக்கிட முடியும், ஆய்ந்தறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம பார்த்ததில் 1 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு நாட்டிக்கல் மைல்ன்ற யூனிட்டை யூஸ் பண்ணி தான் வந்து கடல் அளக்குறாங்க. இது வந்து எஸ்ஐ அழகு முறையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸும் ஏற்றுக்கிட்டது. விஷயம் வந்து என்னென்னா, நாட்டிக்கல் மைல் கடலில் போகும்போது ஒரு டிஸ்டன்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோன்னு கால்குலேட் பண்ணலாம்னா நாட்டிக்கல் மைல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். 1 நாட்டிக்கல் மைல் வந்து 1.852 கிலோமீட்டருக்கு சமமாக இருக்குது. அடுத்து சென்னைக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள தொலைவு 462 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்த தொலைவு எந்த குறிப்பிட்ட 2 இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அறிவியல் மாணவர்களாகி நமக்கு துல்லியமான இடத்தில் எந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து நிலையங்களா இல்லை ரயில்வே நிலையங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் பேருந்து நிலையங்கள் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி கிராமங்களாக இருந்தால் பஞ்சாயத்து ஆஃபீஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த கிராமத்தில் வந்து பேருந்து நிலையம் இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃபீஸே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. இப்போ மீட்டர் அளவுகள் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கம்பி கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் அளவுகள் கொடுத்துருக்காங்க, அளவு நாடாவை சுற்றி அளந்துட்டு அதை வச்சு நேராக ஸ்கேல் வச்சு அளந்தோம்னாலே நம்மளோட இது வந்து கிடச்சிடும். ஒரு மரத்தோட சுற்றளவு கிடச்சிடும். அடுத்து 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ சென்டிமீட்டர்னால் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா, மீட்டர் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 700 சென்டிமீட்டர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர். அதுதான் நம்ம படித்தது தான். அது சரியானதை தேர்ந்தெடு. கிலோமீட்டரோட சிறிய அலகு வந்து மீட்டர், மீட்டரோட சிறிய அலகு வந்து சென்டிமீட்டர், சென்டிமீட்டரோட துணை பன்மடங்கு வந்து மில்லிமீட்டர். இது எல்லாமே வந்து மீட்டரோட துணை பன்மடங்குகள் தான். இதில் கிலோமீட்டர் மட்டும் பன்மடங்கு, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் வந்து துணை பன்மடங்கு. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு இது வந்து இந்த செயல்பாடாகவே பார்த்தோம். அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து நீளத்தை சரியாக அளக்க முடியும். இது தெரிஞ்சது தான். நிறையை 126 கிலோகிராம் என கூறுவது சரியே. நிறைய வந்து கிலோகிராமில் இந்த கிலோகிராமில் அளவிடுறது சரிதான். அடுத்து வந்து ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும். அது தவறு. அளவுகோலை வச்சு மார்பளவை அளவிடவே முடியாது. அடுத்து 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். சரி. முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். முழம்ன்றதே ஒரு நம்பத்தகுந்த முறை கிடையாது. ஒவ்வொரு கைக்கும் வந்து அந்த லென்த்து வந்து டிஃபர் ஆகும். ஸோ முழம் என்பது நம்பத்தகுந்த முறை அல்ல. எஸ்ஐ அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகுமுறை. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தான் அது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்ற பேரே வந்திருக்கு. ஸோ வந்து இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையே ஆகும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு. நீளத்துக்கு ஒரு யூனிட் இருக்குது, அது மீட்டர் நம்ம பார்த்துட்டோம். 500 கிராம் என்பது அரை கிலோ அல்லது 0.5 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு எதில் அளப்போனால் கிலோமீட்டருன்ற யூனிட்டால் தான் அளக்குறோம். அடுத்து 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 சென்டிமீட்டர். இது தெரிஞ்சது. 5 கிலோமீட்டர் எடுத்திங்கன்னா 5000 மீட்டர். அடுத்து சர்க்கரை பொது தராசு மூலமாக சர்க்கரை அளக்கலாம். எலுமிச்சம்பழ சாறை வந்து நீங்கள் எதில் அளப்பீங்கன்னா பியூரட் இல்லைனா பிப்பட், இந்த மாதிரி அறிவியல் ஆய்வகத்தில் தான் இதை வந்து அளக்க முடியும். அடுத்து வந்து மனிதன் உயரம் லிட்டரில் கூட அளக்கலாம். ஆனால் நிறைய எலுமிச்சை சாறு நாம் வந்து பிழிஞ்சு தான், அதனால் சிம்பிளாக இருக்கிறது பியூரட் பேப்பரில் வந்து துல்லியமாக அளந்துடலாம். அடுத்து மனிதன் உயரம் சென்டிமீட்டர் அப்படின்னா கூர்மையான பென்சில் முனையின் நீளம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா மனிதனோட உயரத்தை வந்து சென்டிமீட்டரில் துல்லியமாக அளந்துடலாம். அதே மாதிரி கூர்மையான பென்சில் முனையின் நீளத்தை வந்து மில்லிமீட்டரில் தான் துல்லியமாக அளக்க முடியும். அது நீங்கள் சென்டிமீட்டர் அளந்தீங்கன்னா துல்லியமாக வராது. அடுத்து பால் பருமன் காய்கறிகள். பாலுக்கு வந்து பாலோட பருமனை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா காய்கறிக்கு நிறைய கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து முன்கையின் நீளம் வந்து முழம்னு சொல்கிறாங்க. நீளத்தின் அலகு வந்து எஸ்ஐ அலகு. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நேனோ அப்படின்னா 10⁻⁻9. அப்படி இல்லாட்டி 1/10⁻9ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, செகண்ட்ஸ். கிலோ அப்படின்னா வந்து 10⁻3. அடுத்து கன அளவு வந்து கன மீட்டர் அப்படின்ற அலகால் அளக்குறாங்க. ஏன்னா கன அளவு வந்து இதில் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது
ஒரு லென்த்து, பிரெட்டு, ஹைட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மீட்டரில் அளந்தீங்க. ஏன்னா திட்ட அலகு வந்து இது எஸ்ஐயோட அலகு முறை வந்து மீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் மீட்டரில் வந்துட்டிங்கன்னா கன அளவு வந்து கன மீட்டரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மீட்டர் கியூப் அப்படின்ற அலகு முறையில் கிடைக்கும். அடுத்து நிறையை வந்து கிலோகிராமில் அளக்குறாங்க. அடுத்து சுண்டு விரலின் நீளம் வந்து சென்டிமீட்டரில் தான் என்ன அளக்க முடியும். சென்டிமீட்டரில் அளந்துக்கலாம். தொலைவு வந்து கிலோமீட்டரில் அளக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த லெசனில் இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ உடனுக்குடன் பார்க்கலாம்.